அதைத்தான் நம்ம காணிக்கை போடும்போது, ஆண்டவரே காணிக்கையை ஆசீர்வதிங்க, பல மடங்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக, குறைவுகள் நீங்குவதாக, இப்ப இருக்கிறது காட்டிலும் 1000 மடங்கு உண்டாவதாக. அப்படிதான் நம்ம சொல்லணும். பரீட்சை பார்க்க கூடாது. அவர்கள் பரீட்சை பார்த்தது போல நம்ம பரீட்சை பார்க்க கூடாது. என்னாச்சு தெரியுமா? எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க பார்த்தீங்களா? அவங்கள யாருமே அந்த பாலந்தேன் ஒரு தேசத்துல போல, 20 வயசுக்கு மேற்பட்டவர்கள் யாரும் போல, காலேப்பும் யோசுவாவும் தவிர. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, எல்லாம் கருத்தா கவனிங்க. ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்ற கவனிங்க. ஏசாப்பா கூட இருந்தவங்க 12 சீஷர்கள், 12 சீஷர்கள் மேலேயும் ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்திருந்தாரு. 12 சீஷர்களுக்குமே ஆமென் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தாரு. 12 சீஷர்களுமே ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கூடவே இருந்து பார்த்து கொண்டு வந்தாங்க. ஆனா ஒரே ஒரு சீஷன் அந்த அழைப்பை விட்டுட்டு அவன் நாண்டு கொண்டு செத்து போனதை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கலாம், வாக்கு கொடுத்திருக்கலாம், ஆனால் அது நிறைவேறுமா நிறைவேறக்கூடாது என்று அது உங்க கரங்களில் இருக்கிறது.